சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு என்று சொன்னாலும் சரி, குடியரசு இதனுடைய நூற்றாண்டு என்று சொன்னாலும் சரி, இங்கே 54 மகளிருக்கு அவருடைய நேரில் பேட்டி கண்டு நூல் வெளியிடுகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நமது குறிக்கோள் ஒன்று தான். இங்கே அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் திராவிட கழக மேடையில் நூல்கள் வெளியிடுவது பற்றி. இந்த நூல்கள் அதிகமாக வெளியிடதான் நூல்களின் ஆதிக்கம் ஒழியும். ஏன்னா அந்த இயக்கம் என்பது ஒரு சித்தாந்த இயக்கம். ஏதோ 5 ரூபா 10 ரூபா உறுப்பினர் கட்டணம் கொடுத்துட்டு உறுப்பினராக சேர்க்கிற இயக்கம் இல்லை. அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் இந்த இயக்கத்தில் சேர முடியும். அதற்காகத்தான் இந்த நூல்களை வெளியிடுகின்ற முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சிறப்பாக பலரும் பேசிட்டாங்க. நான் இந்த நேரம் உரையாற்ற விரும்பவில்லை. தமிழ் தாத்தான்னு ஒருவர் சொல்லுவாங்க. அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை. இப்போ நம்ம இயக்கத்தில் அவர் தாத்தா இளைஞராக இருந்தாலும் வில்லு அவர்களை அந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். பல தோழர்களை நான் பேட்டி கண்டிருக்கிறேன். இது 4வது தொகுதி. முதல் தொகுதியை மறைந்த பெரியார் பேருரையாளர் பேராசிரியர் இரண்டன் அவர்களால் தொகுக்கப்பட்டது. 2 மற்றும் 3வது தொகுதியை நான் தொகுத்தேன். இது 4வது தொகுதி வளரும். பல பெரியார் பெருந்தொண்டர்களை சந்தித்த நேரத்தில் அவங்க சொல்லுவது, என்னுடைய மரண சாசனம் உயிரோடு இருக்கும் பொழுதே கருஞ்சட்டை தோழர்கள் தொண்டர்கள் தங்கள் வீட்டில் மரண சாசனம் பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கும். நான் வீட்டில் நுழையும் போதே மரண சாசனமா? நான் இறந்தால் நான் எந்த கொள்கைப்படி வாழ்ந்தேனோ அந்த கொள்கைக்கு மாசு மறு இல்லாமல் அடக்கம் நடைபெற வேண்டும். வாழ்கின்ற காலத்தில் மட்டுமல்ல தோழர்களே, வாழ்ந்து மடிந்து மறைந்த நேரத்திலும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை மரியாதையாக நினைக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு இயக்கத்தை உலகத்தில் எங்கேயும் நீ பார்க்க முடியாது. இந்த இயக்கத்திற்கு இன்னொரு சிறப்பு, தான் இறந்ததற்கு பின்னாலே உடற்கொடை என்பதை ஒரு இயக்கமாக நடத்துவது திராவிட கழகம் தான். நீங்கள் பட்டியல் எடுத்து பாருங்க. தென்காசி மாவட்டத்தில் மேலே விஞ்ஞானபுரம்னு ஊர் இருக்கு. அந்த ஊரே திராவிட கழகம் தான். அந்த ஊரில் மரணம் அடைகின்றவர்கள் அத்தனை பேரும் உடைகளும் கொடையாக கொடுக்கப்படுகின்றன. இறக்கும் போதே எழுதி வச்சிடறாங்க. மண்ணுக்கும் நெருப்புக்கும் போவதை விட இன்னொரு உயிருக்கு பயன்படுகிறது பாருங்க. அதைத்தான் தந்தை பெரியார் சொல்கின்றார், மனிதன் தானாக பிறக்கவில்லை, ஆகவே தனக்காக வாழக்கூடாதவன். இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இந்த 2 வார்த்தைக்குள்ள எவ்வளவு பொருள் இருக்கிறது யோசனை பாருங்க. அப்படி ஒரு கொள்கை ரீதியாக இந்த நாட்டில் 2 சித்தாந்தம் தான் இருக்கு. இப்பொழுது நடக்கின்ற அரசியல் கூட அப்படிதான். ஒன்று திராவிட சித்தாந்தம், மற்றொன்று ஆரிய சித்தாந்தம். மேலே பல்வேறு பெயர்களை கொடுத்துருக்கலாம். ஊடுருவி பார்த்தால் நடப்பது இந்த சித்தாந்த சண்டைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் அவர்கள் அருள்மொழி மாதிரியும் மதிவதனி மாதிரி கேட்டாங்க. அவங்க அங்கிருந்து பேசுறதை விட இந்த திராவிட கழக மேடையில் பேசுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு தெரிவித்து. ஏன்னா அவங்க எதையும் எதிர்பார்த்து பேசக்கூடியவர்கள. ஒரு ஆட்சியை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் தந்தை பெரியார் எதிர்த்திருக்கிறார். காமராஜரை ஆதரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் தோழர்களே ஜாதி ஒழிப்புக்காக அரசியல் சட்டத்தை கொளுத்தினார். இதே தஞ்சையில் 1957 நவம்பர் 3 ஒரு பெரிய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு தான் நான் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு காரணமாகவும் இருந்தது. அந்த மாநாட்டில் தந்தை பெரியாருக்கு இடைக்கிடை ரூபாய் நாணயம் கொடுக்கப்பட்டது. தொகை எவ்வளோ தெரியுங்களா?
7,704 ரூபாய் வெள்ளி ரூபாய்கள். இவற்றை பெற்றுக்கொண்டு தந்தை பெரியார் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு இன்று வரை விடை இல்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், ஒரு சுதந்திர நாட்டிலே ஜாதி இருக்கலாமா? ஜாதி இருந்தால் அது சுதந்திர நாடா? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? இன்று வரை பதில் உண்டா? ஐயா அரசாங்கத்துக்கு வாய்தா கொடுத்தாரு. 3ஆம் தேதி மாநாடு, நவம்பர் 3ஆம் தேதி, 26ஆம் தேதிக்குள் இந்த ஜாதியை பாதுகாக்கின்ற பகுதியை நேரு அரசாங்கம் திருத்தாவிட்டால் அந்த பகுதியை பகிரங்கமாக எங்கள் தோழர்கள், போராட்ட வீரர்கள் பட்டியலை காவல் நிலையத்தில் கொடுத்துவிட்டு எந்த இடத்தில் எரிக்க வேண்டும் என்ற விவரத்தையும் தெரிந்துவிட்டு எரிப்பார்கள். இப்படி யாராச்சும் அறிவிச்சிருக்காங்களா? அதே போல தோழர்கள் பட்டியலை கொடுத்து விட்டு என்ன ஆச்சுன்னா, தந்தை பெரியார் இந்த அறிவிப்பை அறிவித்தவுடன் நாடே அதிர்ந்துச்சு. அரசியல் சட்டத்தை புரட்டி புரட்டி பார்த்தாங்க. சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை? இவ்வளவுக்கு நேருவை கொஞ்சம் பகுத்தறிவாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய சூழ்நிலை வேறு. சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை என்று அறிஞர்களை கூப்பிட்டு ஆய்வு செய்தார்கள். என்ன வேடிக்கை என்றால், சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை என்று சட்டத்தில் இடமில்லை. அப்படி ஒரு போராட்டத்தை தந்தை பெரியார் அறிவிச்சிட்டார். அவசரமாக தமிழ்நாடு அரசாங்கம், காமராஜர் முதலமைச்சர் தந்தை பெரியார் விழுந்து விழுந்து ஆதரிக்கிறார். ஒன்றிய அரசு காது திருவுகிறது, இது ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. 3 ஆண்டு வரை கடுங்காவல் தண்டனை. ஐயா அறிக்கை விடுறார், 3 ஆண்டு இல்லை 30 ஆண்டுகள் சிறை என்றாலும் இந்த போராட்டம் நடந்தே தீரும். 10,000 தோழர்கள் குடும்பமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு சுயமரியாதை சுடர்களாக இருக்கிறார்கள். பலர் சிறையிலே மாண்டார்கள். எனக்கு தெரிந்து பல குடும்பங்கள் அழிந்தன. ஒரு குடும்ப தலைவன் சிறைக்கு சென்று விட்டால் அந்த குடும்பத்தின் நிலை என்ன நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு போராட்டத்தை தந்தை பெரியார் நடத்தினார். நீங்க பாருங்க, இன்றைக்கும் அந்த நிலை இருக்கு, இன்னும் மாற்றம் வரல. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பிரிவு தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது. பெரியார் கேட்ட கேள்வி அண்ணன் சொல்வார், மூலபலத்தோடு போர் புரிவதுதான் தந்தை பெரியாரின் போர் முறை. தீண்டாமை எங்கேருந்து வருது? ஜாதியிலிருந்து தானே வருது. ஜாதியை காப்பாற்றி கொண்டு தீண்டாமையை ஒழிப்பது என்று சொல்வது போலித்தனம். ஆனால் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி ஒழிப்பு கொள்கை 2 தான். ஒன்று ஜாதி ஒழிப்பு, 2வது பெண்ணடிமை ஒழிப்பு. இந்த 2க்குள்ள எல்லாமே இருக்கு. சுயமரியாதை இருக்கு, பெண்ணுரிமை இருக்கு, பகுத்தறிவு இருக்கு, எல்லாமே அதற்குள் இருக்கு. இந்த 2ஐயும் நிறைவேற்றுவதற்காக எவையெல்லாம் தடையாக இருந்ததோ அவற்றையெல்லாம் எதிர்ப்பதுதான் தந்தை பெரியாருடைய போர் முறை. அது கடவுளாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, வேதமாக இருந்தாலும் சரி, அரசியல் சட்டமாக இருந்தாலும் சரி.